Hello friends, welcome to Unique Designers. நம்ம இன்னைக்கு அடுத்த டிசைனிங் வீடியோ பார்க்க போறோம். இப்போ போல saree first சொல்றேன். saree வந்து ஒரு டிஃபரண்டான மெட்டீரியல் வந்து நார்மல் பட்டு saree தான். பட் பேட்டர்ன் கொஞ்சம் டிஃபரண்டா இருக்கு. எப்பவும் பாடி பிளைனா இருக்கும், கீழ border இருக்கும், புட்டாஸ் இருக்கும். இது வந்து உடம்பு ஃபுல்லாவே வந்து ஒரு ரேண்டம் டிசைன் ஒன்னு போட்டுருக்காங்க. இது என்ன ஷேப்னு தெரியல, பட் ஒரு ரேண்டம் டிசைன் நல்லா இருக்கு, அழகா இருக்கு. இந்த டிசைன்ல வந்து நம்ம border பாத்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் ஒரு சைடு பெரிய border, ஒரு சைடு குட்டி border. saree ஃபுல்லா லைட் green and gold காம்பினேஷன்ல இருக்கு. border வந்து நல்ல டார்க் ப்ளூ டார்க் கிரீன் அண்ட் கோல்ட் காம்பினேஷன்ல கொடியா இருக்கு டிசைன். ஒரு மாதிரி ஃபேன்சியா அழகா இருக்கு பாக்குறதுக்கு. எனக்கு இதை பார்த்தோன்னே ஃபர்ஸ்ட் தோணுது கட் ஒர்க் தான். அவங்களும் கட் ஒர்க் தான் சொல்லியிருந்தாங்க. லைக் இந்த ஷேப்ஸ்ல இதுல இருக்கிற ஷேப்லயே கட் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அப்படி பண்ணா வந்து அது கொஞ்சம் சார்ஜஸ் கூட வரும் அப்படிங்கறனால கொஞ்சம் சிம்பிளா, அதாவது ரேஞ்ச் கம்மியா பட் சூப்பரா ஒரு டிசைன் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ இப்படி யோசிக்கும் போது வந்து கொஞ்சம் இந்த டிசைன்லாம் இல்லாம டிஃப்ரெண்டா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா எல்லாரும் பண்ற மாதிரி ஒரு டிசைன் சூஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப பிகினர்ஸுக்கு கூட இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா பாருங்க. இதுதான் வந்து அந்த பிளவுஸ் மெட்டீரியல். பார்டர்ல என்ன ஒரு ப்ளூ கலர் இருந்துச்சு இல்லையா, ஒரு மாதிரி ப்ளூஷ் வயலட் கலர், அந்த கலர்ல தான் பிளவுஸ் கொடுத்துருக்காங்க. நல்ல வேலை வந்து பிளவுஸ்ல எதுவும் பார்டரும் இல்லை. அந்த சாரியில பெரிய பார்டர் இருக்காங்க, பிளவுஸ்ல பார்டர் இருக்குன்னு பார்த்தேன். பட் இல்ல, பிளவுஸ் ஃபுல் பிளெயினா இருக்கு. ஸோ அந்த பிளெயின் மெட்டீரியல் இருந்தால் தான் வந்து நமக்கு ஒர்க் பண்றதுக்கு ஆசையே வரும். ஏன்னா என்ன மாதிரி வேணாலும் டிசைன் பண்ணலாம் நம்ம. ஸோ இந்த மெட்டீரியல் நான் இப்போ என்ன டிசைன் சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஒரு சின்ன ஒரு கொடி பேட்டர்ன். அந்த சாரியில ஃபுல்லாக கீழே கொடியா இருந்துச்சுல, கொஞ்சம் அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியாவில் பண்ணியிருக்கேன். இந்த கொடி நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு வீடியோல பண்ணியிருக்கோம். இந்த பீகாக் டிசைன் இருக்கு பாருங்க. இந்த பீகாக்கோட தோகை மாதிரி இந்த கொடியை போட்டிருக்கோம். நம்ம ஏற்கனவே இது வந்து வீடியோல பண்ணிருக்கோம். இது செட்டிங்கே டோட்டலா வேற மாதிரி இருக்கும், ஒர்க்கும் டோட்டலா வேற மாதிரி இருக்கும். பட் இந்த போர்ஷன் மட்டும் எனக்கு இது பீகாக் வேற, இந்த போர்ஷன் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிட்டு ஈஸியாகவும் பண்ற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது சூஸ் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் பெருசு பண்ணியிருக்கேன், இதை விட கொஞ்சம் பெருசா அப்படி கையிலே வரைஞ்சிட்டேன். ஸோ இதோட பேப்பரும் இருக்கு, இந்த இருக்கு இதோட பேப்பர். ஸோ இதை வச்சு நான் ட்ரேசிங்கும் பண்ணி முடிச்சிட்டேன். ஒயிட் கார்பன் யூஸ் பண்ணி ட்ரேஸ் பண்ணி முடிச்சாச்சு. ஸ்லீவோட எண்ட் லைனில் வந்து 2 லைன் மட்டும் சரி போட்டு வச்சிருக்கேன். இங்கே வந்து கொஞ்சம் அப்படி ரேஸ்டாக ஒரு ஷேப் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் இந்த செட்டிங் யோசிக்கவே இல்லை. இதுக்குள்ள மட்டும் தான் செட்டிங் யோசிச்சிருக்கேன். என்ன பண்ணலாங்கிறத காட்டுறேன் பாருங்க. ஓகே, இப்போ இந்த கொடியில் நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். சின்ன சின்ன கொம்பு, அது பக்கத்தில் குட்டி குட்டி லீவ்ஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கொம்புலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இதுக்கு வந்து 2 மெட்டீரியல் எடுத்திருக்கேன். ஒன்று வந்து மெட்டாலிக் கோல்ட் சுகர் பீட்ஸ், இன்னொன்று வந்து பேர்ல் பீட்ஸில் நம்பர் ஒயிட். பேர்ல் ஒயிட் எதுக்கு எடுத்திருக்கேன், ஏன்னா சாரியில் வந்து லைட்டாக ஒரு மாதிரி ஒரு ஒயிட் ஷேட் லைட்டாக இருக்கும். ரொம்ப லைட்டான க்ரீன், அது பார்க்க கொஞ்சம் ஒயிட் மாதிரி இருக்கும். ஸோ பேர்லும் இதுவும் கோல்டும் கலந்து யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் இந்த சுழி மாதிரி இருக்கு இல்லையா, இதுக்குள்ளே வந்து ஒரு பேர்ல் பீட் அட்டாச் பண்ணிக்கலாம். அட்டாச் பண்ணிவிட்டு அப்படியே இந்த இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்து சுகர் பீட்ஸ் கரெக்டாக இந்த லைனில் அவுட்லைன் மாதிரி சுகர் பீட் மட்டும் வச்சுட்டே போகலாம். சுகர் பீட் செலக்ட் பண்ணுறது கொஞ்சம் நல்லா குட்டி குட்டியாக இருக்கிற மாதிரி செலக்ட் பண்ணிங்கன்னா அழகாக இருக்கும், ஒன்று போல சைஸில் இருக்கிற மாதிரி. ஸோ இதை சுற்றி ஒரு 2 பீடாக, ஒரு ஸ்டிச்சுக்கு 2 பீடு, அதுக்கு மேலே வேண்டாம். ஸோ இந்த ஷேப் மாறாமல் கரெக்டாக இதை வச்சுட்டே வந்துடுங்க. இதே மாதிரி இந்த எல்லா கொடியும் ஃபர்ஸ்ட் முடிச்சுட்டு காட்டுறேன். இப்போ இந்த கொம்பு ஃபுல்லாக போட்டு முடிச்சாச்சு. இதில் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் பண்ணியிருக்கேன். என்னன்னா வந்து ஃபர்ஸ்ட் நம்ம மெட்டாலிக் கோல்டு சுகர் பீட் யூஸ் பண்ணி போட்டோம் இல்லையா, அது ஒரு லைனு. இன்னொரு லைனில் வந்து ஆன்டிக் கோல்டு யூஸ் பண்ணியிருக்கேன். 2 கலந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஃபுல் மெட்டாலிக் கோல்டு யூஸ் பண்ணும்போது ரொம்ப பிரைட்டாக இருக்கிற மாதிரி இருந்தது. பட் அந்த ஜருகை வந்து கொஞ்சம் டல்லாக இருந்ததுனால ஆன்டிக் கோல்டு ஒரு கொம்பு, மெட்டாலிக் கோல்டு ஒரு கொம்பு மாற்றி யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ஐ ஷேப்பில் லீஃப் போட்டிருக்கோம் இல்லையா, இதில் வந்து நம்ம இந்த ஐ சக்கரி யூஸ் பண்ண போகிறோம். சாதாரணமாக இந்த மாதிரி போடும்போது வந்து நம்ம லீஃப் ஸ்டிச்சு ஒரு ஜர்தோசி லோடு ஏதாச்சும் பண்ணுவோம். அதுக்கு பதிலாக இப்போ சிம்பிளாக பண்ணணும் அப்படிங்கிறனால இந்த மாதிரி ஒரு ஐ சக்கரியிலே வந்து ஐ ஷேப்பில் கிடைக்கும். இதை வந்து இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிக்கிற போகிறோம். எங்கெங்கே லீஃப் இருக்கோ அங்கெல்லாம் வச்சுட்டு இதுக்கு நடுவில் வந்து நம்ம ஐ ஸ்டோனை ஒட்டிக்கலாம். ஐ ஸ்டோன் வந்து நான் க்ரீனில் எடுத்திருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் இதை அட்டாச் பண்ணுறதுக்கு வந்து ஜஸ்ட் நம்ம சக்கரி எப்படி அட்டாச் பண்ணுவோம் அதே மாதிரி போட்டுக்கோங்க. இந்த எட்ஜஸில் ஸ்டிச்சஸ் பண்ணிக்கலாம். உள்ளேயும் ஸ்டிச் போட்டுட்டு அடுத்து வெளியில் இது நீங்கள் அப்படியே க்ளூ போட்டு ஒட்டியும் பண்ணலாம். பட் அதை விட தைச்சிடுறது கொஞ்சம் சேஃப் இல்லையா, அதனால தைச்சி விட்டுறோம். இந்த மாதிரி ஒரு சக்கரியாக நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். நம்ம வரைஞ்சிருக்கிற ஷேப்லேயே அதை வச்சுக்கலாம். நான் வரைஞ்சிக்கிறது வந்து ஸ்டோனோட சைஸ் வரைஞ்சிருக்கேன். இது டிராயிங் பண்ணும்போது இந்த சக்கரியை வச்சு தான் நான் வரைஞ்சேன். அப்போ தான் வந்து ஷேப்பு கரெக்டாக வந்துச்சு. ஏன்னா இந்த கொம்போட சைஸும் நம்ம சக்கரி உள்ள ஃபிக்ஸ் பண்ணுற அந்த கேப்பும் கரெக்டாக இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி தான் வச்சு பார்த்து தான் வரைஞ்சேன். ஸோ இது மாதிரி ஒன்று அட்டாச் பண்ணிட்டு
அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஸ்டோன் ஒட்டிக்கணும். சக்கரி ஃபுல்லாக அட்டாச் பண்ணி முடிச்சிட்டோம். அதோட சேர்த்து நான் ஸ்லீவோட பார்டர் லைனும் முடிச்சிட்டேன். அதில் வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 2 லைன் ஜரி, அப்புறம் 2 லைன் த்ரெட், அதில் டார்க் க்ரீன் வருதுலேயே அந்த டார்க் க்ரீன் த்ரெட், அப்புறம் மறுபடியும் சுகர் பீட் வச்சுட்டு இந்த இடத்த மட்டும் கொஞ்சம் ரேஸ் பண்ணி விட்டுருக்கேன், லைக் இதை டச் பண்ணுற மாதிரி. அண்ட் கேப்பில் வந்து வாட்டர் ஃபில்லிங் போட்டிருக்கேன். நம்ம சாரியோட கலருக்கு மேட்ச் ஆகிற மாதிரி லைட் க்ரீன் கலரில் 2 டபுள் த்ரெட் எடுத்து வாட்டர் ஃபில்லிங் போட்டு முடிச்சிருக்கேன். இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம ஸ்டோன்ஸ் ஒட்ட ஆரம்பிச்சிடலாம். இந்த சக்கரிக்கு நடுவில் வந்து க்ளூ கொஞ்சம் தாராளமாகவே போட்டுக்கலாம். போட்டுட்டு இந்த ஸ்டோன் ஒரு க்ரீன் ஸ்டோன், டார்க் க்ரீனில் ஒரு ஸ்டோன். க்ளூ கொஞ்சம் நிறையா போட்டால் தான் நல்லா ஸ்டிக் ஆகும். ஸோ இது மாதிரி ஃபுல்லாக எல்லா சக்கரையிலையும் ஸ்டோன் ஒட்டிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஸ்டோன்ஸும் ஃபுல்லாக வச்சு முடிச்சிட்டோம். நல்லா அழகாக வந்துச்சு. நடுவில் அந்த கேப்பில் வந்து அந்த சாரீ கலர் லைட் க்ரீன் கலருக்காக வந்து சுகர் பீட்ஸ் ஒரு சீனி பசை அங்கங்கே வச்சு தைச்சி விட்ருக்கேன். அண்ட் அதாவது ரொம்ப சிம்பிளான ஒர்க். அது சிம்பிள்னா எப்படி சொல்கிறேன், ஈஸியான ஒர்க். ஆனால் லுக்கு வந்து கிராண்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த ஸ்டோன்ஸ் வந்து கட்டிங் ஸ்டோனுங்கிறனால நல்லா கிளிட்டர் ஆகும் அந்த லைட் வெளிச்சத்துக்கு. ஸோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிகினர்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஏன்னா எந்த ஒரு காம்ப்ளிகேட்டட் ஸ்டிச்சும் கிடையாது, வெறும் பீட் ஒர்க்கும் ஸ்டோன் ஒர்க் மட்டும்தான். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்ட்டு. ஸோ தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங். பாய்.